குட்டி சாத்தான். இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரே நாள்ல அந்த வீடியோ 2 மில்லியன் வியூஸ் போனுச்சு. ஒரு சில ரீசன்காக அந்த வீடியோ டெலீட் ஆகிருச்சு. நிறைய பேர் கேட்ட இந்த கேள்வி, இந்த ஒரு கோயிலோட லொகேஷன் எங்க இருக்கு, இங்க போனா நம்ம வேண்டிக்கிட்டது நடக்குமா? இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த கோயிலுக்கு நம்ம லைவா போயிருந்தோம். அங்க நாங்க பார்த்த அந்த மர்மமான விஷயத்தை இப்ப நினைச்சாலும் புல்லரிக்குது. இன்னைக்கு வீடியோல அத பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு சாத்தானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? சிவபெருமான் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பழங்குடி பெண்ணான கூலிவாகினி மேல ஈர்ப்பு கொள்றாரு. அந்த ஒரு பெண் பார்வதி தேவியோட அம்சம். இவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த ஒரு சாத்தான். இவரு விஷ்ணுவின் மாயையால வளர்க்கப்பட்டனால இவருக்கு விஷ்ணு மாயாங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. குட்டி சாத்தானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம போன இடம் தான் கேரளாலே இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பாலத்தை சேர்ந்த காளியார் மடம் விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் டெம்பிள். இந்த ஒரு கோயில் நேத்து உருவான கோயில் கிடையாது. கிட்டத்தட்ட 600 வருஷம் பழமையான கோயில். கேரளாவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர் சாத்தனை வசியப்படுத்தி தெய்வமாவும் வழிபட ஆரம்பிச்சார். அவரை தொடர்ந்து அவரோட குடும்பம் 600 வருஷமா இந்த குட்டிச்சாத்தானை வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த கோயிலோட ஹைலைட்டு இங்க நடக்கக்கூடிய அந்த மர்மமான பூஜைகளும் மக்கள் கூட்டமும் தான். சிவன் கோயில் மாதிரியோ விஷ்ணு கோயில் மாதிரியோ இங்க வழிபாட்டு முறை கிடையாது. இந்த கோயிலோட வழிபாட்டு முறை வினோதமாவும் ரொம்பவே மர்மமாவும் இருக்கும். இந்த கோயில்ல ஒரு குறிப்பிட்ட ரகசிய அறை இருக்குமா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் உள்ள போறதுக்கான அனுமதி இருக்காம். இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சாத்தான வசியம் பண்ணதாகவும் சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாருமே நிறைய பிரச்சனைகளோட வராங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிரச்சனைகள் தீர்றதாகவும் சொல்றாங்க. இந்த ஒரு குட்டி சாத்தானுக்கு தன்னை வணங்குறவங்கள ரொம்ப பிடிக்குமா, அவங்களோட பிரச்சனைகளுக்கு ரொம்ப வேகமாவே தீர்வும் கிடைக்குமா. இந்த கோயில்ல நிறைய பூஜைகள் நடக்கும். அதுல ரொம்ப மர்மமானது குருதி பூஜை. உண்மையிலே ரத்தத்தால நடக்கக்கூடிய இந்த ஒரு பூஜையை பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு கோயிலோட ஹைலைட்டு, இந்த கோயிலை சேர்ந்த ஒருத்தரோட உடம்புக்குள்ள குட்டி சாத்தான் வரும். அங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் தீர்வும் சொல்லும். இந்த ஒரு விஷயத்த நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு கூஸ் பம்ஸா இருந்துச்சு. இந்த ஒரு கோயில்ல வசியமையும் கிடைக்கும். குட்டி சாத்தான் ரொம்பவே நேர்மையான ஒரு தெய்வம். இந்த குட்டி சாத்தானை நம்பி போனா அவங்களோட பிரச்சனைகள் 100% தீர்ந்துரும்னு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஒரு கோயிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த கிழமைகள்ல காலைல 11 மணிக்குள்ள போயிருங்க. அப்பதான் குட்டிச்சாத்தானோட அருள் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள எத்தனை பேர் இந்த ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க.